கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏய், இதுக்கு மேல நீ வாயை திறந்தா அவ்வளவுதான். தங்கச்சி நீ சொல்லுமா. இங்க இங்க பாருங்க, மாயா ஏன் வேலைக்கு போனான்னு நான் காரணத்தை சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் யாரும் பேசாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அத கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. வேண்டாம் பெரியம்மா, வேண்டாம். நீ கொஞ்சம் அமைதியா இருமாயா. இதுக்கு மேலேயும் நான் பேசாம இருந்தா அப்புறம் உன்னை நான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஏங்க, மாயா அந்த ஹோட்டல்ல பணத்துக்காகவோ இல்ல இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவோ வேலைக்கு சேரல. இந்த குடும்பத்தோட மானத்தை பாதுகாக்கவும் என்ன பாதுகாக்கவும் தான் அங்க வேலைக்கு சேர்ந்தா. ஜானகி, நீ என்னம்மா சொல்ற? உன்னை காப்பாத்துறதுக்கா? உன்னை காப்பாத்துறதுக்கு அவ எதுக்கு வேலைக்கு போனோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருவரன் நான் தப்பு செய்யலன்னு சீக்கிரமா நிரூபிக்கலனா என் ஜாமீனை ரத்து பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அண்ணி, அதுக்கும் மாயா வேலைக்கு போறதுக்கும் என்ன நீ சம்பந்தம்? இருக்கு சிவா. என் மேல இருக்கிற பழி போகணும்னா அந்த கேஸ்ல எனக்கோ இல்ல கதிருக்கோ சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கணும். அதுக்கு கார்த்திக்க கோர்ட்ல ஒப்படைக்கணும். என்னம்மா சொல்ற? அவனை ஒப்படைக்கணுமா? அவன் தான் செத்துட்டானே, அதனாலதானே கேஸே நடக்குது. இல்லன்னு இல்ல, அந்த கார்த்திக் உயிரோடு தான் இருக்கான், அவன் சாகல. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? கார்த்தி உயிரோட இருக்கானா? ஆமா சிவா, அவன் சாகல, உயிரோடு தான் இருக்கான். செத்துட்டதாவும் கதிர அவனை கொலை பண்ணிட்டதாவும் நம்ப வச்சு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. யாருமா? வேற யாரு? புவனேஸ்வரி தான். ஜானகி, நீ என்ன சொல்ற? ஐயோ அம்மா, இவங்க ஏதோ புது புது கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், பேசாம இரு. நீ சொல்லுமா. கார்த்திக் இறந்துட்டான்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா ஒரு நாள் மாயாதா அவனை கோவில்ல வச்சு பாத்திருக்கா. அவனை பிடிக்க முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இவ சும்மா ஏதாவது பொய் சொல்லிருப்பா. அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் உயிரோடு தான் இருக்காங்க. புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா. இப்ப கார்த்திகா அந்த ஹோட்டல்ல தான் புவனேஸ்வரி மறைச்சு வச்சிருக்கா. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கதான் மாயா அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. என்னம்மா இது? அந்த பொம்பளை இப்படி எல்லாமா பண்றா? அப்போ அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கானா? ஆமாண்ணே, அவனை நல்லவனு தான் நாம எல்லாரும் நம்பணும். ஆனா அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியும். அவன் நல்லவனே இல்ல. புவனேஸ்வரி ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் பாக்குறா. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கும் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம்ல நம்ம குருவரனுக்கும் தெரியும். அவனும் கார்த்திக்க தேடிட்டு தான் இருக்கான். அந்த ஹோட்டலுக்கும் போய் தேடி இருக்கான். ஆனா அவனால கார்த்திக்க கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் மாயா அங்க வேலைக்கே சேர்ந்திருக்கா. இதுதான் உண்மை. அண்ணே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? செத்து போனவன இவ இப்படி பாத்திருப்பா? ஏய், அதான் அவன் சாகவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அத நம்ப சொல்றீங்களா? அப்படியே அவன் உயிரோட இருந்தாலும் போலீஸாலேயே அவனை பிடிக்க முடியல. இவ என்ன பண்ணிட்டு போறா? பெரிய சிஐடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
ஏங்க சத்தியமா இதுதாங்க உண்மை. புவனேஸ்வரிக்கு எப்படியாவது என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்குதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறா. என்ன காப்பாத்ததான் பாவம் மாயா போராடிட்டு இருக்கா. புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, என்ன ரகுராம், ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? வா உட்காந்து பேசலாம். நான் உள்ள உட்கார்ந்து பேச வரல. நான் ஊருக்கு பொதுவான விஷயமா பேச வந்தேங்க. என்ன விஷயம் ரகுராம்? உன் அண்ணன் பையன் இப்ப எங்க இருக்கான்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? கார்த்திக் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? உன் மருமகன் தான் அவனை கொலை பண்ணான். போதும் போதும், அவனை நீ எங்கேயோ உயிரோட மறைச்சு வச்சிருக்க. அவன் செத்துட்டான்னு என்கிட்ட நாடகம் ஆடுறியா? என் குடும்பத்தை அவமானப்படுத்த பாக்குறியா? என்ன நீ இப்படி எல்லாம் வந்து கேக்குற? நானே எங்க வீட்டு பையனை இழந்துட்டு நிக்கிறோம். நீ பழைய பகையெல்லாம் மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா உனக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இன்னும் போகலன்னு இப்பதான் எனக்கு தோணுது. ஜானகியை நீ என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இதையெல்லாம் செஞ்சிருந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ரகுராம், நிஜமாவே எங்க கார்த்திக் இறந்துட்டான். அது ஊருக்கே தெரியும். அப்படிதான் நானும் நம்பினேன். ஆனா கொஞ்ச நாளா நீ செய்யற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கே உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. அப்படி ஜானகியை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். நீ என்ன செஞ்சாலும் என் மனைவியை என்கிட்ட இருந்து நீ பிரிக்க முடியாது. நீ தப்பு பண்ணிருந்தா அதை ரொம்ப நாள் உன்னால மறைக்கவும் முடியாது. உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும். போத நிறுத்து. கொஞ்சம் அங்க பாரு. பாத்தியா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? இறந்து போனவருக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். நான் என் உயிரோட இருக்கிற பையனுக்கு 30வது நாள் காரியம் பண்ண போற சொல்லு. நானே அவன் இல்லாத வேதனையில இருக்கேன். நீ வந்து என்ன நாடகம் ஆடுறேன்னு சொல்ற? இது உனக்கு நியாயமா படுதா? நியாயமா பார்த்தா உன் குடும்பம் தான் எங்களை பழி வாங்கியிருக்காங்க. என் வீட்டு பையன் இறந்ததுக்கு காரணமே உன் குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க தான். கார்த்திக் உன் பொண்ணு கூட சம்பந்தம் வச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணுனாங்க? ஒரு தப்பும் பண்ணாத அப்பாவி கார்த்திக் அவனை போய் உன் மாப்பிள்ள கொலை பண்ணிருக்கான். அதுக்கு உன் பொண்டாட்டியும் அந்த கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இத்தனையும் பண்ணது உன் குடும்பம். ஆனா நீ இங்க வந்து நான் நாடகம் ஆடுறேன்னு சொல்ற. இங்க பாரு, கார்த்திக் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத வச்சு நீ என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் யாரு என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. உங்க வீட்டு பையன் உண்மையாவே இறந்திருந்தா நான் அதுக்காக வருத்தப்படுவேன். ஆனா ஒருவேளை அவன் உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க.
என் மனைவிக்கோ இல்ல என் குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கோ உன்னால பிரச்சனை வந்துச்சுன்னா ரகுராமோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் வந்து இந்த விஷயத்தை சரியான நேரத்துல சொல்லலைன்னா ரகுராமுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருக்கும். அதுக்கு தான் அவன் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு ஆளை வச்சிருக்கோம்ல. என் பொண்ணு அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் நிமிஷம் நமக்கு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரகுராமன் என்ன திடீர்னு அவன் பொண்டாட்டி மேலே ஓவர் பாசம் வந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான். அந்த ஜானகி தான் ஏதாவது சொல்லி விட்டுருப்பான். ஏங்க இனிமேல் தாங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கார்த்திக் உயிரோடு இருக்கிற விஷயம் மட்டும் ரகுராமனுக்கு தெரிஞ்சிருச்சு, அது நமக்கு நல்லதில்லை தான். அந்த மாயா ஜானகிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிடலாங்க. ஆனால் நம்ம பண்ணுற பித்தலாட்டமெல்லாம் ரகுராமனுக்கு தெரிஞ்சது அவன் கோவத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அவன் கோவம் சாதாரணமான கோவமாக இருக்காதுங்க, அதை நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன் உங்களுக்கு. மச்சான் வெளியே எங்க போனாருன்னு தெரியலையே, கோவமா வேற கிளம்பி போனாரு. அவர் போகும்போது நானும் கூடவே போயிருக்கணும் மாமா. நான் வேணா எங்கேயாவது போய் தேடி பார்த்து வரட்டுமா? மச்சான் எங்க போனாருன்னு தெரியாம எங்க போய் தேடுறது? இருங்க வருவார். அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மச்சான் சொல்லுங்க மச்சான். இவ சொல்ற மாதிரி உண்மையிலேயே அந்த கார்த்திக் உயிரோட இருந்தா அதை நிரூபிக்க சொல்லுங்க. அப்படி நிரூபிச்சுட்டா அடுத்து நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நிஜமா அந்த கார்த்திக் உயிரோட இருந்து இதெல்லாம் அந்த புவனேஸ்வரி பண்ற வேலைன்னு தெரிஞ்சா அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா நான் கார்த்திகை கண்டுபிடிச்சிருவேன் பெரியப்பா. அவன் உயிரோட இருக்கான்னு நான் நிரூபிக்கிறேன். அண்ணே, இவ சொல்றதை இல்லாம நம்பிட்டு இருக்கீங்க? ஏய், அதான் மச்சானே அவனை கண்டுபிடிக்க சொல்லிட்டாருல, அப்புறம் உனக்கு என்ன? இதுல உண்மை இல்லாம இருந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நிஜமா நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. அப்படி இருந்தா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஆனா இப்ப அந்த புவனேஸ்வரி வீட்டுல கார்த்திக்கு 30வது நாள் காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஊரை நம்ப வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெரியப்பா. அந்த கார்த்திக் உயிரோட இருக்கான்னு நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்றேன். ரெண்டுல எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்கு. கடைசியில அது மட்டும்தான் ஜெயிக்கும். மாயா, அண்ணனே உன்னை தேட சொல்லியிருக்காரு. நீ அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணு. அதுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட சொல்லு. ஆமா மருமகளே, நீ தனியா கஷ்டப்படாத, உன் கூட நாங்க இருக்கோம். அதான் மச்சானே சொல்லிட்டாருல, நீ தைரியமா என்ன செய்யணுமோ அதை செய். என்ன? வாங்க மாமா. வாங்க மச்சான். நான் சொன்னதை அவர் நம்பியிருக்காரு. இதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு மாயா. பெரியப்பாவோட இந்த ஒரு வார்த்தை போதும் பெரியம்மா. அந்த கார்த்திகை சீக்கிரமே ஊருக்கு முன்னாடி நான் நிக்க வைப்பேன். என்ன நீ இது பெருசா சண்டையாகி அந்த மாயவ மாமா வீட்டு விட்டு விரட்டு வரணும்னு பார்த்தா இப்ப அவரே அவளை தேட சொல்லிட்டு போறாரு. கடவுள் ஏன் தான் நம்மள மட்டும் இப்படி எல்லாம் பண்றாருன்னு தெரியல. அந்த மாயாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. இங்க பாரு சாரு, அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா அது உன் கையில மட்டும்தான் இருக்கு. ஆமா சாரு, அதுக்கு முதல்ல நீ சீனு மனசுல இடம் பிடிக்கணும். இங்க பாரு சாரு, எப்படியாவது சாமர்த்தியமா என் பையனை உன் வழிக்கு கொண்டு வந்துரு. அத்த, எதையும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் செய்ய முடியாது. பொறுமையா இருந்தாதான் காரியத்தை சாதிக்க முடியும்.
சீனு மாமா எனக்கானவர். அவர் மாயாக்கு வேணா தாலி கட்டியிருக்கலாம். ஆனா கடவுள் என் வாழ்க்கைய அவர் கூட தான் முடிச்சு போட்டிருக்காரு. சீனு மாமா மனசுல நான் கண்டிப்பா இடம் பிடிப்பேன். அவரு வாயாலேயே நான் சாருவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வைப்பேன். கண்டிப்பா நடக்கும் சாரு. பெரியம்மா, நீங்க அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுது. எந்த விஷயத்துல? பெரியப்பா கிட்ட நீங்க உண்மைய சொல்லியிருக்க வேண்டாம். அது எப்படி மாயா இதுக்கு மேலயும் சொல்லாம இருக்க முடியும்? நான் அதை இப்போ சொன்னதுனால எதுவும் பிரச்சனை ஆகலையே. அவரும் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரே உன்னை கார்த்திகை தேடி கண்டுபிடிக்க சொல்லிருக்காருல்ல. அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? சரி, அந்த ஹோட்டல்ல அவனை பாத்தியா? அங்க இருக்கிற ஏதோ ஒரு ரூம்ல தான் அவனை மாத்தி மாத்தி தங்க வச்சிட்டு இருக்காங்க. அவன் அங்கதான் இருக்காங்கிறது தெளிவா தெரியுது. எப்படியாவது அவனை வெளியில வர வச்சிட்டாலே போதும். ஆனா பெரியம்மா, இந்த விஷயத்தை நீங்க பெரியப்பா கிட்ட சொன்னது வரைக்கும் ஓகே. ஆனா கொஞ்சம் விட்டிருந்தா அவசரப்பட்டு எல்லா உண்மையும் சொல்லிருப்பீங்க. எனக்கும் எல்லாமே சொல்லிடலான்னு தான் தோணுச்சு. இனிமே இப்படி அவசரப்படாதீங்க. அந்த உண்மை எல்லாமே எப்பவுமே பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த விஷயம் எதுவுமே தனாவுக்கு தெரியக்கூடாது பெரியம்மா. இப்போ தனாவோட கவனம் எல்லாமே அவ போட்டியில ஜெயிக்கிறதுல தான் இருக்கணும். அவ வின் பண்ணி பெரியப்பா கிட்ட கதிரை பத்தி சொல்லி அவன் கூட வாழ்றேன்னு கேட்கணும். பெரியப்பாவும் அதுக்கு சம்மதிப்பாருன்னு நான் நம்புறேன். நம்ம தனா லைஃப் நல்லா இருக்கணும் பெரியம்மா. பெரியம்மா, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இல்ல. சீனு இன்னும் உன்னை ஏத்துக்காம இருக்கான். ஆனா இப்போவும் நீ தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற பாரு. உன் மனசு உண்மையிலேயே இந்த உலகத்துல யாருக்குமே வராது மாயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. தனா என் தங்கச்சி தானே. நான் பாத்துக்காம வேற யாரு பாத்துக்க போறா? எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நானும் சேனுவும் சந்தோஷமா தான் இருக்கும். உள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நீ மறைக்கிறன்னு நல்லா தெரியுது. என் பொண்ணுங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அது ஒண்ணு மட்டும்தான் என் ஆசை. நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டதும் அது ஒண்ணுதான். அவனை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க பெரியம்மா. அவனுக்கு என் மேல கோவம் இருக்கு. அத தப்பு சொல்ல முடியாது. அவன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் கோவப்படுவாங்க. ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். அவனே என்ன புரிஞ்சுப்பான். அத்தை, வாடா. சரி மாயா, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். அத்தை இருங்க, நான் வந்தோடனே ஏன் போறீங்க? இல்லடா, நீ ஏன் இப்பதான் வந்த? நீங்க 2 பேரும் ஏதாவது பேசிப்பீங்க. நான் எதுக்கு? இவகிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? ஆமா, இவரு சினிமா செலிபிரிட்டியா இருந்தா மட்டும்தான் பேசுவாரு. உன் கூட எல்லாம் பேசினா பைத்தியம் தான் பிடிக்கும். அதுக்கு நான் தனியாவே பேசிப்பேன். சீனு, தனியா பேசினாதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறான்னு? ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழற? சீனு, மாயா உன் பொண்டாட்டிடா, அத மறக்காத. அவகிட்ட 4 வார்த்தை நல்லா பேசு. சரி, நான் வரேன். சீனு, உங்க அம்மா கிட்ட பேசிட்டியா? அம்மா கிட்டயா? ஓ, இன்னும் பேசலையா? சரி விடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்து உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுவாங்க பாரு. ஆமா, நீ பெரிய ஜோசியரு. நீ சொன்னா அப்படியே நடந்துரும் பாரு.
சீனு, கொஞ்சம் வெளியில வா. ம் என்னம்மா? சொல்றேன், நீ வாயேன். என்னம்மா? ஏய், அவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ணா? இவ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காடா. ஹோட்டல்லையா? ஆமாடா. இந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்கல்ல, இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையா? ஷோ ஆமா, அந்த வேலை தான். வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம தினம் தினம் அந்த வேலைக்கு தாண்டா போயிட்டு இருக்கா. டேய், இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறது நல்லவாடா இருக்கு? அவ எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் போறா? ஏதோ அந்த கார்த்தி உயிரோட இருக்கானா, புவனேஸ்வரி தான் அவனை அந்த ஹோட்டல்ல மறைச்சு வச்சிருக்காள. அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இவ அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கா. இவளுக்கு பெரிய போலீஸ் நினைப்பு. வீட்ல அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடா. அதுக்கு மாமா என்னமா சொன்னாரு? அவருக்கு வர வர என்ன ஆச்சுன்னே தெரியலடா. முதல்ல என்னமோ இவ்வளவு சத்தம் போட்டாரு. அண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவரே அந்த கார்த்திக் உயிரோட இருந்தா தேடி கொண்டு வந்து நிரூபின்னு சொல்லிட்டாருடா. ஓ அப்படியா? என்ன சீனு சாதாரணமா கேட்டுட்டு இருக்க? அவ சொல்றது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மாமாவே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னம்மா, விடுங்கம்மா. டேய், நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறது நல்லாவா இருக்கு? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன பேசுவாங்க தெரியுமா? சீனு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, சுளுக்கு பிடிச்சுக்கிச்சுன்னு சொன்னா அதான் அம்மா தைலம் தேய்க்க சொன்னாங்க. தைலம் தேய்ச்சா சரியாகாது, அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. ஐயோ, ஒரு உலக்கைய எடுத்து இடுப்புல வச்சு ரொட்டேட் பண்ணா சுளுக்கு தன்னால சரியாயிடும். உலக்கையா? தனா, சுளுக்க உடைச்சிடலாமா? உடைச்சிட்டா போச்சு. அத்தை, அப்பா நீயும் போய் ஒரு கை குடி. அம்மா! அம்மா!